கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே நோய் தாக்குதலால் மரவள்ளிக் கிழங்கு பயிர்களை டிராக்டர் மூலம் விவசாயி அழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, விவசாயிகள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு? ராஜலட்சுமி, கடலூர் மாவட்டத்தில் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவுல இந்த மரவள்ளிக் கிழங்கு விவசாயம் செய்யப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள திட்டக்குடி, வேப்பூர், சிறுபாக்கம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் 10,000 ஏக்கருக்கும் மேலாக இந்த மரவள்ளிக் கிழங்குகளை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி உமா அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 3 ஏக்கர்ல மரவள்ளிக் கிழங்கு சாகுபடினே செய்திருக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக பாத்தீங்கன்னா இந்த பருவம் தவறிய மழை மற்றும் கடுமையான கோடை வெயில் என இரண்டுமே மாறி மாறி வந்ததுனால பல்வேறு விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். குறிப்பாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த மரவள்ளி, அதாவது மரவள்ளியை விளைவித்த விவசாயிகள் கடும் சேதங்களை சந்தித்ததாக இந்த விவசாயிகள் கூறுகின்றனர். குறிப்பாக போதிய நீரினுடைய அளவு இல்லை. இந்த மரவள்ளி கிழங்கை பொறுத்தவரை 10 மாத கால பயிர். இதற்கு பராமரிப்பு குறைவு என்பதனாலதான் அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அதிக அளவுல இங்கு மரவள்ளிகளை விவசாயம் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த முறை விளைவித்த மரவள்ளி விவசாயிகளுக்கு இந்த பருவமழை ஏமாற்றம் மற்றும் பாத்தீங்கன்னா கடுமையான கோடை பல பாதிப்புகளை தந்திருக்கிறது. மேலும் மரவள்ளியில இந்த பூச்சி தாக்குதலுக்கும் உள்ளாகி இருக்கிறதுனால இந்த சிறுபாக்கம் கிராமத்தை சேர்ந்த உமா என்பவர் தான் குழந்தை போல வளர்த்த அந்த மரவள்ளி கிழங்குகள் விவசாயத்தை டிராக்டருக்கு கொண்டு அழிக்கின்றனர். இதனை பாத்தீங்கன்னா இது தரப்பாக உமா அவர்கள் கூறும்போது விவசாயிகளுக்கு அதிகாரிகள் உரிய ஆலோசனை வழங்கி இருக்க வேண்டும் என்றும், அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.